ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். லெமன் ரைஸும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் வறுவலும் எப்படி செய்யுது பார்க்கலாம். ஸோ லெமன் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு இந்த லெமன் வந்து போதுமானது. இதை வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். அதில் இருக்க விதைகள் எல்லாம் வந்து நீக்கிடுங்க. அந்த ஜூஸில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. லெமன் ரைஸ்க்கு தேவையான உப்பும் வந்து இதுலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெமன் ரைஸை நம்ம ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இது கூட 1/2 டேபிள் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை வந்து ஒரு 20 சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வந்து இது கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே காரம் இறங்குற மாதிரி வறுத்து விட்டுருங்க. இப்போ காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். இது நல்லா அந்த எண்ணெயில் ஊறிச்சுன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெமன் ஜூஸை இதில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் இன்னைக்கு 1 கப் அளவு சாப்பாடு வந்து எடுத்திருக்கேன். நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெமன் ஜூஸ் கலவையை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலரி விட்டுருங்க. உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்ட இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுருங்க. நல்லா எல்லா சாப்பாட்டுலையும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுடலாம். பாருங்க, சூப்பராக லெமன் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஊறினாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்லைஸாக ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சப்புறமா நம்ம வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி தோல் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வாழைக்காய் வறுவல் வந்து சூப்பராக இருக்கும் லெமன் சாதத்துக்கு. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில். பாருங்கள், நல்லா அரை வேக்காடு வாழைக்காய் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வாழைக்காய் வந்து வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, சூப்பராக வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா லெமன் ரைஸும் நல்லா ஊறி இருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து லஞ்ச் பாக்ஸில் கட்டிடலாம். பாருங்க, சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.